ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எஸ் பேங்க் மற்றும் ஏஎன்கியூ ஆப், அதாவது ஏஎன்கியூ ஒரு ஃபினான்ஸ் ஆப், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் பை. பை மீன்ஸ் இந்த சிம்பிள் பை. ஓகே, அண்ட் தென் ஃபை, பிஹெச்ஐ ஃபை. இந்த ரெண்டு கார்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஒரு பண்டில்டு கார்டு. பண்டில்டு கார்டு மீன்ஸ் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபை. ஃபை வந்து ஒரு மாஸ்டர் கார்டு, அது ஒரு ஃபிசிக்கல் கார்டு. இந்த சைடு பை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ரூபே கார்டு. ஓகே, ஸோ இந்த ரூபே கார்டை வந்து அது ஒரு டிஜிட்டல் கார்டு. நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அவங்க ஆப் மூலிமா நீங்கள் வந்து எல்லாமே பைண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது பண்டில்டு கார்டுன்றதால ரெண்டுத்தையும் நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோட முடிவில் இந்த கார்டு உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஃபிட் ஆகாமல் ஆகாதான்றது நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கௌத்தின்றவர் கேட்டார். ஸோ அவர் ரொம்ப நாளைக்கு முன்னே கேட்டிருந்தாரு, அதனால இந்த வீடியோ போடுறோம். அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்காக தான். இந்த ரெண்டு கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பிரித்து மேஞ்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஃபை கார்டு. ஸோ அதுதான் இந்த அந்த ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை வரதால ஸோ அந்த இடத்துல இமேஜ் போட்டிருக்கேன், கார்டோட இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சைடு பை கார்டு. ஓகே, ஸோ கார்டு டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஷாப்பிங் கார்டு. அண்ட் தென் ரிவார்ட் உங்களுக்கு கொடுக்குறதால, அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுக்குறதால இது ஒரு ரிவார்ட் கார்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா எலிஜிபிள். ஸோ வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். சேலரி மாதத்துக்கு 25,000க்கு மேலே இருக்கணும். அப்படி இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 lakhsக்கு மேலே நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த கார்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ மினிமம் சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஒரு எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள் இல்லை. பட் நிறைய பேர் வந்து மெயில் போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதனால நீங்கள் எஸ் பேங்கோட கஸ்டமருக்கு அது இமெயில் போட்டு இந்த கார்டை நீங்கள் ஸ்பெஷலாக வாங்குறதோட வாங்கலாம். ஓகே, ஸோ சேம் ரெண்டுமே வந்து பண்டில்டு கார்டுன்றதால ரெண்டுத்துக்கும் ஒரே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0 ஃபீஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, 0. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் பை கார்டு, அதுவும் 0 தான். லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எது பார்த்தீங்கன்னா பை. ஓகே, ஏன் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபை கார்டு இருக்குல்ல, இந்த ஃபை கார்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் அதை ரெனியூ பண்ணுறப்ப வருஷத்துக்கு 499 பைசா கொடுத்து நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1,20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் வேவ் ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து இதுவும் 0 ஆனுவல் ஃபீ, ரெனியூவல் ஃபீ பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு கார்டுமே ஃப்ரீ கார்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஓகே, ஸோ இந்த இடம் பாருங்க, இந்த கார்டு பண்டில்டு. ஓகே, பண்டில்டு வித் ஃபை கார்டு. ஓகே, ஸோ இந்த பை கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக கார்டாக இருக்கும். எதில்? ஏஎன்கியூ ஆப்பில். ஸோ அந்த ஆப் டிஜிட்டல் கார்டை வச்சு நீங்கள் மற்ற ஆப்பில், யூபிஐ ஆப்பில், ஜிபேவாக இருக்கட்டும், அமேசான் பேவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் பேவாக இருக்கட்டும், ஃபோன் பேவாக இருக்கட்டும், அதில் ஈஸியாக நீங்கள் பைண்ட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், நார்மல் ரூபே கார்டு மாதிரி. ஓகே, ஆனால் பட் விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ளஸ் ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ண முடியும். இந்த சைடு ஃபை கார்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு. இது நீங்கள் எப்பயுமே பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம், ஸ்வைப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இது ஒரு நார்மல் ஃபிசிக்கல் கார்டு, மாஸ்டர் கார்டு. ஓகே, இது வந்து பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, இது ரூபே கார்டு. இதுதான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வெல்கம் பெனிஃபிட் பார்த்தா ரெண்டுத்துலையுமே நாட் அப்ளிகபிள், எதுவுமே கிடையாது. ஓகே, யூபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபை கார்டு வந்து பேசிக்காக இது ஒரு மாஸ்டர் கார்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ்டர் கார்டு சிம்பிள் போட்டிருக்கு, மாஸ்டர் கார்டு. அதனால் நீங்கள் வந்து யூபிஐலாம் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் பைண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ரூபே கார்டு இருந்தாலும் இதை வந்து எல்லா ஆப்லையும் பைண்ட் பண்ணலாம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க 3 காம்ப்ளிமெண்ட்ரி இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு. ஸோ எந்த கார்டில்? ஃபை கார்டில். ஓகே, ஸோ இந்த ரூபே கார்டில் எதுவுமே கிடையாது, நோ லான்ச் அக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இந்த கார்டில் கேப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட்
எஸ் பேங்க் பை ரூபே கார்டில் உங்க லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அதனால புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 எஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு தடவை 200 ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. எங்கன்னு கேட்டினா ட்ராவல், டைனிங், ஹோட்டல் இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 24 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு தடவை 200 ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. எங்கன்னு கேட்டினா க்ரோசரி, சூப்பர் மார்க்கெட், அப்பேரல்ஸ், என்டர்டைன்மெண்ட். ஓகே, இதே மற்ற கேட்டகரி ஸ்பெண்ட் பண்ணுறப்ப 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூட்டிலிட்டி பில்லு 15,000க்குள்ளே பே பண்ணால் பிரச்சனையே கிடையாது, கேஷ்பேக்ஸும் வந்துடும். 15,000க்கு மேலே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% ஃபீஸ் பண்ணுவாங்க, சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னா 3000 தான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 15,000க்குள்ளே நீங்கள் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்மள யாரும் 15,000க்கு யூட்டிலிட்டி அந்தளவுக்கு பே பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ் பேங்க் ரிவார்ட்ஸ் கிடையாது. ரெண்ட்டு, வேலெட்டு, ஃபியூலு, டிரான்சாக்ஷனு, கேஷ் வித்ட்ராவல், கேஷ் அட்வான்ஸ், முக்கியமாக இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு எந்த வித ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. சேம் லைக் ரெண்டு கார்டுலையுமே, பை கார்டாக இருக்கட்டும் சரி, ஃபை கார்டாக இருக்கட்டும் சரி, அதான் மாஸ்டர் கார்டாக இருக்கட்டும், ரூபே கார்டாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த கேட்டகரி கிடையாது. ஓகே, இந்த இடம் பாருங்க, ரூபே கார்டில் 4 எஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடவை 200 ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா, அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் 2000க்கு மேலே இருக்கணும். சேம் லைக் மற்ற ஆன்லைன் ஸ்பெண்டுக்கு 200 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து இது ஒரு மனசு கஷ்டமாக தாங்க இருக்கு. ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் போறீங்க, ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றது, ஒரு பால் பாக்கெட்டு இல்லை ஒரு லஞ்சோ டின்னரோ நீங்கள் தனியாக போறீங்க சாப்பிட்றீங்கன்னா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்? 100 150 அதுக்கு மேலே போனாவே பெரிய விஷயம். நம்ம முக்கால்வாசி 50 60 தான் நம்ம ஜிபே மூலியமாவோ இல்லை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல 200 மேலே நீ போற மாதிரி இருந்தா நீங்க அதுக்கு இதுக்கு போயிடலாமே, பிசிக்கல் கார்டை குத்து ஸ்வைப்பா பண்ணிட்டு போயிடலாமே, உங்களுக்கு 24 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமே. எதுக்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக நான் எதுக்கு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண போறேன் சொல்லுங்க. இது வந்து சீரியஸாவே நான் டிசப்பாயின்மெண்ட் தாங்க, எனக்கு டிராபேக்காக தான் தோணுது. ஸோ நீங்க பிசிக்கல் கார்டு, மாஸ்டர் கார்டு வேணும் அப்படின்னு கன்சிடர் பண்ண இந்த கார்டை நீங்க வந்து சும்மா ஒப்புச்சாக்க வேணா சைடில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை ஒரு கிரெடிட்காக வேணும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் பாயிண்ட்ஸ்க்காக இந்த கார்டை அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை கவனிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன். ஸோ நம்ம ரிவார்ட் பாயிண்ட்டை இந்த பை ரிவார்ட் அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது போல் ரெண்டு சைடு நம்ம டிஜிட்டல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 36 மந்த் வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ ஒரு தடவை நீங்கள் ரெடீம் பண்ணும்போது 99 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சார்ஜஸ், ஃபீஸஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைக்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள். ஓகே, மினிமம் 20 days, மேக்ஸிமம் 50 days கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாமே அடுத்த மாதம் 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நெக்ஸ்ட் 18 to 20 days நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்க. ஓகேங்களா, இந்த 10,000 ரூபாய் 1ஆம் தேதி ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த 10,000 ரூபாயும் 20ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த 30ஆம் தேதி ஜென்ரேட் ஆகும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 days டைம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் 1ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறது 50 days டைம் கிடைக்கும். 2ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறது 49 days டைம் கிடைக்கும். இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு 28ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் தான் டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 days முன்னாடி ஸ்டாப் பண்ணுறேங்க மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டில். ஏன்ட்டா குறுகிய டேட்டில் அப்புறம் நீங்கள் வந்து பில்லை செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டியூ கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.99%. இவங்க அதிகம் தாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்காக கால்குலேட் பண்ணும்போது 47.88%. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 4 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துருது. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டில் அந்த இஎம்ஐ போகிறது, அப்புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு இல்லை கேஷ் அட்வான்ஸ் எடுத்துட்டு, அதாவது ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு கட்டாமல் விடுறது, இதெல்லாம் வந்து பழக்கமாக வச்சுக்காதீங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஓகே, இங்கே பாருங்க, கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் கூட பாருங்க 2.5%. ஸோ மினிமம் பார்த்தோன்னா 500 பிடிச்சிருப்பாங்க. இப்போ போய் நீங்கள் ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறீங்க ஏடிஎம்லனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் சார்ஜஸ் பிடிச்சிருவாங்க. ஓகே, இல்லைனா 2.5%, அதோட அது எது அதிகமாக இருக்கோ அதை பிடிச்சிருவாங்க. ஓகேவா, அதனால எப்பயுமே கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்ல பைசா எடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. இது எனக்கு கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. நீங்கள் டிரான்சாக்ஷன் 400லேருந்து 5000க்குள்ளே பண்ணணும். நீங்கள் 400 கீழே பண்ணாலும் சரி, 5000க்கு மேலே பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த சர்சார்ஜ் கிடைக்காது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 1000 ரூபாய்க்கு 10 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. ஓகேங்களா, இந்த 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருப்பாங்க, இந்த ஜிஎஸ்டி தரமாட்டாங்க. ஓகேங்களா, 1 ரூபாயோ 1 ரூபாய் 80 பைசா வரும், அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு தரமாட்டாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேவியர் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் தாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா
அதே தான், பட் ஒரு மாசத்துக்கு 125 ரூபாய் தாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப், இதுவும் ரொம்ப டூ மச்சா இருக்கு. 3.4%, இங்கேயும் 3.4%. ஸோ நீங்க ஃபாரின்ல போயிட்டு எது ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் 40 பைசா பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க ஃபீஸா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சர்வீஸ் சார்ஜா பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபாரின்ல போய் இந்த கார்டை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ தெரியல, அது டேப் பண்ணி ஸ்வைப் பண்றது. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி டேப் பண்ணி அழகா ஒரு 2000 3000 நீங்க வந்து லிமிட் செட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கிறதா கூட ஒரு 1000 2000 லிமிட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அழகா போய் டேப் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம அவங்க வெப்சைட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். சரிங்களா? எஸ் பேங்க் வெப்சைட் அந்த ஏஎன்கியூ வெப்சைட்ல போயிட்டு இங்க பாருங்க, இதுதான் ஏஎன்கியூ வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இங்க தான் போட்டிருக்கேன் பை மீ அப். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்ம போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கார்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரீபெய்ட் எக்ஸ் கார்டு. ஸோ இந்த கார்டு பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை மேலே லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த எக்ஸ் கார்டு பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ப்ரீபெய்ட் கார்டு. ஓகே. இது கிளிக் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ பை கார்டு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபை கார்டு. ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இங்கே பாரு லான்ச் அக்சஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இதெல்லாம் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலிமா வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட், சவுத் இந்தியன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் மாதம் மாதம் நீங்கள் அது ஆர்டி மாரியோ இல்லை எஃப்டி மாரியோ நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் பேங்கோட சைட்டுக்கு போகலாம். ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த கொடுத்துருப்பாங்க. நம்ம டீட்டெயிலில் நம்ம வந்து ஸ்லைடில் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏஎன்கியூ, அதே பை கிரெடிட் கார்டு. ஓகே. ஸோ அதுவும் அந்த மாதிரி தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணுறது எங்கே போய் பண்ணுறது? இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த எஸ் பேங்கோட வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் பாயிண்ட் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட பெஸ்ட்டு ஏஎன்கியூ வெப்சைட் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அந்த கோல்டு காயினாகவே நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஜிட்டல் கோல்டாகவே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களை எல்லாருமே புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதை கார்டு பற்றியோ இல்லை ஏதாவது பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியோ இல்லை டெபிட் கார்டு பற்றியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்டாக வீடியோ போகிற பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பாய் பாய்.